வணக்கம். பரவி பார்க்க வந்தவர்களுக்கு சட்டகிச்சனின் நன்றியும் வணக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி வந்து ஊருக்கு போயிருந்தப்போ மக வீட்டில் வந்து பறிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே இருக்கும். அது அப்படியே காஞ்சி சருகாக போச்சு. இதை வந்து இலையெல்லாம் உதுத்து விட்டுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிறலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே என் பையன் என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா காஞ்ச இலை பூ இதெல்லாம் வீட்டில் வச்சுருக்காதீங்க, தூக்கி போட்டுருங்க உடனே அப்படின்னு சொல்லிச்சு. நாம் வளர்த்துறது தான், நாம் பெற்று வளர்த்தது நமக்கே அட்வைஸ் பண்ணுது அப்படின்னு நினைக்கும்போது அது என்னென்னலாம் சின்ன வயசில் நம்மளை பாடப்படுத்துச்சுங்கிறது ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணுக்கால் அளவு பிள்ளை வளர்க்குறதுக்கு முழங்கால் அளவு காசு செலவழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம கொஞ்சம் நேரம் அசந்தம்னாலும் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதுங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாலே, பிள்ளைங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம அசந்தோம்னாக்கா என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் கூட அது நடக்கிற நேரத்தில் நிறசலங்கை கொலுசு போடுவாங்க. நிறசலங்கன்னா ஃபுல்லாக அந்த சப்தம் எழுப்புகிற மணி மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருக்கிற மாதிரியான கொலுசு போடுவாங்க. அப்போ தான் அது நடந்து போகும்போது அது எங்கே போகுது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதையும் மீறி நிறைய நடக்கும். பார்த்தீங்கன்னா, என்னோடய பையன் ஒரு 3 வயசு 2.5 வயசு இருக்கும். 2.5 வயசு இருக்கும். வீட்டில் விளையாட அவனுக்கு வேறு ஆட்கள்லாம் இல்லை. பக்கத்து வீட்டில் 2-3 சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்களாக இருந்துச்சு. இவனை விட கொஞ்சம் பெருசு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. இவனும் சேர்ந்து தான் விளையாடுறான்னு நான் கவனக்குறைவாக இருந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். கொஞ்ச நேரத்தில் ஒரே சத்தம், அவனோட அழுக சத்தம், துடிக்கிற மாதிரியான சத்தம். பயந்து போய் ஓடி போய் பார்க்குறேன். பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து கதவை சாத்திட்டு அதை அமுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் போய் அதை திறக்க முயற்சி பண்ணி இருக்கிறான், அவனும் விளையாட்டில் சேர்றதுக்கு. ஆனால் அது சேர்க்க மாட்டேன்னுட்டு கதவை போட்டு அமுக்கி அடைக்கிறாங்க. இவன் வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக கதவு ஓரத்தில் அந்த சந்து இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே கையை வச்சுட்டு கதவை தள்ள முயற்சி பண்ண, அதுக வந்து ரொம்ப அழுத்தி இது பண்ண கட்டை விரல் மாட்டிக்கிருச்சு அவனுக்கு. கதவு இடுக்கல. அதுதான் துடிச்சு கத்தி இருக்கிறான். நான் போய் பார்க்குறேன், ஒரே ரத்தக்காடு, ஒரே ரத்தமாக ஓடுது. ஒன்றும் சொல்லலை, நான் பிள்ளைங்களையும் ஒன்றும் சொல்லலை, ஏமா அப்படி செஞ்சீங்கன்னு கூட கேட்கல. தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுனேன். ஏன்னா வேதனை இருக்கும். அப்போ அது தான் ஒரு காயம்பட்ட ஒரு 24 மணி நேரத்துக்கு மறுநாள் ஆகிற வரைக்கும் வேதனை இருக்கும். அதனால் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுனேன். அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் வந்து டாக்டர் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிவிட்டு அதை சுத்தப்படுத்தி அந்த நகத்தை எடுத்துட்டோ என்னமோ மருந்தெல்லாம் போட்டு பேண்டேஜ் போட்டு விட்டுருந்தாங்க. இப்படி ஒரு 5 நிமிஷம் பார்க்குறதுக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி ஆயிடுது. இது மாதிரி தான் நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கையில், கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கையில், எங்கள் அண்ணன் பையன் அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சு, நல்லா நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் நல்லா நடக்கிற அளவு, தடுமாறாமல் நடக்கிற வயசு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நான் அடுப்பங்கரையில் உட்காந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். வேலைலாம் செய்ய மாட்டேன், உட்காந்து அடுப்பங்கரையில் உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவன் வந்து என்னை கிராஸ் பண்ணி கொள்ளை பக்கம் கொல்லைப்புறத்துக்கு போனவன் கொஞ்சம் நேரம் வரவே இல்லை.
போனவன் கொஞ்சம் வரலையேன்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் சுதாரித்து அவன் அம்மா அப்பா ரூமில் இருந்தாங்க. இவன் போனவன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சுதாரித்து அவன் என்ன செய்யறான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டே வர்றான். கரெக்டாக பாதை பார்த்து வந்துட்டான். அதுதான் ஒரு பெரிய விஷயம். சின்ன குழந்தை தான், அது போய் ஒரு காரியம் பண்ணிருச்சு. பண்ணினாலும் கூட அது கண்ணை திறக்க முடியாமல் வருது. ஆனால் கரெக்டாக வாசல் பார்த்து வருது. அப்படியே இப்படி 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 கண்ணை செஞ்சுக்கிட்டு வரான். என்னன்னு பார்த்தா அது வந்து அரப்பு தூள்னு விற்பாங்க முன்னாடி. காலையில் வந்து வண்டியில் வந்து உப்பும் அரப்பு தூளும் வரும். அதை வாங்கி மொத்தமாக வச்சுருப்போம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. அப்போல்லாம் அதுதான். அப்போ அந்த அரப்புத்தூள் அப்படி இழுத்துருக்குறான். அது அப்படியே கொட்டிடுச்சு. தலையில் இருந்து முழுசாக கொட்டி கண்ணு திறக்க முடியல. கண்ணு திறக்க முடியாத நிலையில் அவன் கரெக்டாக அந்த பாதை பார்த்து உள்ளே வர்றான். மூச்சு விட முடியல, மூச்சு திணறல். அந்த பவுடரோட காற்றுல வந்து பவுடர் எல்லாம் மூக்குக்குள்ளேயும் ஏறிடுச்சு. அப்படியே தடுமாறாமல் அப்படியே இப்படி செஞ்சுட்டே வரான். பார்த்துட்டு நான் கத்திட்டு என்னடா செஞ்ச அப்படின்னு ஓடுறேன். இல்லை அம்மா அப்பா எல்லாம், அவனோட அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அவன் மூச்சு விட சிரமப்படுறான். கண்ணு திறக்க முடியல. தண்ணி வச்சு கண்ணெல்லாம் கழுவிட்டு தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க. ஆஸ்பத்திரிக்கு ஓடி அங்கே போய் அந்த மூச்சு திணறல் அதெல்லாம் பாதி வழியிலேயே போகும்போதே அவனுக்கு அந்த திணறல்லாம் சரியாயிடுச்சு. இருந்தாலுமே ஆஸ்பத்திரிக்கு போய் அதை பார்த்துட்டு எப்படி என்னன்னு கேட்டுட்டு கொண்டு வந்துட்டாங்க. இது மாதிரி நான் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் கொஞ்ச நாள் இருக்க வேண்டி வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கொடுமையெல்லாம் சொல்லி மாளாது. பிறவியிலேயே அந்த குழந்தைங்களுக்கு பிரச்சனையோட பிறக்கிறது வேற. ஆனால் அதுகளாக வந்து செஞ்சுக்கிறது வேற. அதுகளாக வந்து எதையாவது இழுத்து போட்டு செஞ்சுக்கிறது வேற. அதில் ஒரு பக்கத்து வீட்டில் இருந்தவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட 2 குழந்தைங்களுமே அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக காத்திருந்தாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு நைட்டில் வந்து காது வலிக்குதுன்னு துடிச்சிருக்கிறான் ஒரு பையன், மூத்த பையன். சில பிள்ளைங்களுக்கு உள்ள காதுக்குள்ளே கட்டி வந்து வலிக்கும். கை குழந்தையா இருந்தால் கூட அந்த மாதிரி வலிக்கும். அப்புறம் அது உடஞ்ச பிறகுதான் அது சரியாகும். இல்லைன்னா சின்ன குழந்தைங்க ஒரே கத்துங்க. எதனால கத்துறாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, காதை தொட்டுப்பாரும்பாங்க. இது ஒரு பழக்கம். காதை தொட்டுப்பாரு அப்படிம்பாங்க. காதுக்குள்ளே கட்டி இருக்கு. அப்போ காதை தொட்டால் வலிக்குதானே செய்யும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, காது தொட்டால் குழந்தை அழுகுதுன்னா உரம் விழுந்திருக்குன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு உரம் எடுக்க போவாங்க. உரம் எடுக்க போனால் அங்கே வந்து குழந்தைங்கள தலைகீழாக தொங்க விட்டு கால் 2ஐயும் பிடிச்சிட்டு இப்படி செய்வாங்க. இந்த மாதிரி செய்வாங்க. ஒரு நாள் என் பொண்ணு அழுதுன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு அவங்க செய்ததை பார்த்துட்டு நான் பயந்து போய் இந்த உரம் எடுக்கிற வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த என் பொண்ணு என்ன பண்ணுச்சு, அவங்க செஞ்ச செய்கையிலே அழுகையே நிறுத்திடுச்சு. அதோட அப்படி கத்துச்சு. அது எதுக்கு கத்துச்சுன்னே தெரியல. வீட்டுக்கு வந்ததும் அது பேசாமல் இருந்துருச்சு. எப்படி இருந்துச்சா, இந்த ஆஸ்பத்திரியில் வந்து காது வலின்னு சொல்லி வீட்டில் அழுதுருக்கான் அந்த பையன். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, காது வலிக்குதுன்னு அழுகுறான்னு சொல்லிட்டு. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது காதுக்கு விடுற சொட்டு மருந்து இதை விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலை கொடுத்துருக்காங்க. கொடுத்தா என்னாச்சுன்னா, அந்த பாட்டிலில் ஆசிட் ஊற்றி வச்சுருக்குறாங்க. அதை வந்து இவங்க காதுக்குள்ளே விட்டவும் அந்த பையன் துடிச்சு அழுது ஒரே கத்தி
அப்புறமா பார்த்தா அது என்னன்னு விசாரிச்சாக்கா ஆசிட் இருந்திருக்கு. பாவம் அவங்களுக்கு தெரியாமல் தான் கொடுத்துருக்காங்க. அதை வீட்டில் இருந்தவங்க ஏதோ மாற்றி பாட்டிலில் மாற்றி வச்சிட்டாங்க. அது தெரியாமல் இவங்க கொடுத்துருக்காங்க, வேணும்னு கொடுக்கல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அலறி அடித்து குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதுக்குள்ள இந்த வீட்டில் இன்னொரு சின்ன பையன் இருந்திருக்கிறான். அவன் தனியாக இருந்தவன் இந்த மருந்து பாட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அது வந்து இந்த கிரைப் வாட்டர்னு சொல்லுவாங்க அப்போல்லாம், அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணிச்சு, எடுத்து வாயில் ஊற்றிருச்சு. கொஞ்சம் தான் ஊற்றுச்சு. அது அது ரொம்ப எரியுங்கிறதுனால நிறைய ஊற்றலை, ஏதோ கொஞ்சம் ஊற்றி இருக்குது, ஊற்றி முழுங்கிருச்சு. ஒரே எரிச்சலாகி கத்த கிளம்பிடுச்சு. அப்புறம் எல்லாரும் ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ஏதுன்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே இது யாரும் அவங்களோட கவனக்குறைவு தானே, அந்த பாட்டில் ஏற்கனவே ஒரு பையன் இந்த மாதிரி காதில் ஊற்றி நம்மளா ஊற்றி ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கிறோம். அந்த பாட்டிலை அப்புறப்படுத்திட்டு போகலாம், அதை செய்யாமல் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. இந்த பையன் எடுத்து குடிச்சிருச்சு. குடித்ததில் அப்படி இங்கே தொண்டையிலேருந்து வயிறு குடல் எல்லாமே வெந்துருச்சு. கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. எங்கே இந்த மதுரையில் இருந்தோம், அதுக்கும் அந்த பக்கம் இருந்தோம், தென் மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. வந்தவங்க இது பண்ணி டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணதில் 2 பிள்ளைங்களுக்குமே ஆப்ரேஷன். செவனேன்னு வீட்டில் இருந்தவங்க பிள்ளைகள் எந்த விதமான பிள்ளைங்களுக்கு நோயும் இல்லை நொடியும் இல்லை, அது பாட்டுக்கு இருந்திருக்கு. ஆனால் இவங்க பண்ணின ஒரு கவனக்குறைவுனால நமக்கு பிள்ளைக்கு முடியலைன்னா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலாம், அதை விட்டுட்டு இவங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கி ஊற்ற, அப்புறம் அந்த பையன் அதை அவங்க பாட்டில் அப்படியே வச்சுட்டு போனதுனால அந்த பையன் அதை குடிக்க, கடைசியில் என்னாச்சு, ஆப்ரேஷனில் வந்து நிற்கிது. 1 2 இல்லை, ஒரு பையனுக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணணும்னு அங்கேயே இருக்கிறாங்க. வேலை வெட்டி எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே போட்டுட்டு சென்னையில் குழந்தைகள் நல மருத்துவமனையில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து இருக்கிறாங்க. மாத கணக்காக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுது, நம்ம வந்து பிள்ளைங்க நடக்குதுன்னாக்கா கவனமாக பார்க்கணும். பிள்ளைங்க நல்லா இருந்தாலுமே எதிர் வீட்டுக்கு போயான பிள்ளை காணோன்னு தேடுறோம். கடைசியில் பார்த்தாக்கா அது ஒரு கயவன்கிட்ட மாட்டி சீரழிஞ்சு செத்து சூட்கேஸில் அடைச்சி கொண்டு போன கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம், இதுலேயும் பார்த்துருக்குறோம், மொபைல்லையும் பார்த்துருக்குறோம். ஆனால் நம்ம கவனக்குறைவுனாலேயே இந்த மாதிரி ஆகுறதெல்லாம் நாமளே தவிர்க்கலாம் இல்லையா. குழந்தை நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை விட கொடுமை இன்னொன்று, ஒரு பையன்கிட்ட, ஒரு நல்ல வளர்ந்த பையன்கிட்ட ஒரு 9 வயசு இருக்கும், 9-10 வயசு இருக்கும். குப்பையை கொடுத்து அவங்க அம்மா போட்டுட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. குப்பையை கொடுத்து போட்டுட்டு வர்றதுன்னா ரோட்டை கிராஸ் பண்ணணும். அதுக்கு இந்த பக்கமே குப்பையை சேகரிக்க வர்றவங்ககிட்ட போடலாம் வச்சுருந்து, அதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லாமல் அந்த பையன்கிட்ட கொடுத்து குப்பையை போட்டுவான்னு சொல்லியிருக்காங்க. பையன் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி குப்பையை கொட்டிட்டான். திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அது ரோடு வந்து பெரிய கனரக வாகனம் எல்லாம் வரும், அது மாதிரி ஒரு கண்டெய்னர் லாரி வந்திருக்குது. அது வர்றதுக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஓடி இருக்கான். ஓடுனதில் அந்த வண்டி அடிபட்டு தூக்கி வீசி ஸ்பாட்லேயே அவுட்டு. அந்த வேலையை நம்ம செஞ்சுருக்கலாம். இல்லைனாக்கா வண்டி ஏதாவது வந்தால் பொறுமையாக இருந்து அதெல்லாம் போன பிறகு வா அப்படின்னு அந்த பையனுக்கு அறிவுறுத்தி இருக்கலாம், செய்யலை. கடைசியில் என்னாச்சு, இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இனிமேல் பிள்ளைங்களை, வளர்கிற பிள்ளைங்களை இப்போல்லாம் அப்பா அம்மாவை
வந்து வேலைக்கு போகிறதுனால குழந்தைங்கள யார்கிட்டயாவது ஒப்படைச்சிட்டு போகிறாங்க, எங்கேயாவது ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. நம்மளே கவனக்குறைவில் நம்ம ஏதாவது இந்த மாதிரி பசங்களுக்கு ஆகுற மாதிரி செஞ்சிடுறோம். ஆனால் அடுத்தவங்க எப்படி பார்ப்பாங்க, அதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். பார்த்து அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் நேராத அளவுக்கு நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்ககிட்ட விட்டுட்டு போனாலும் சரி, நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்கள நாமளே மேய்ச்சாலும் பத்திரமா பார்த்துக்கிறோம் இல்லையா? இது எனக்கு தோணுச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு அதனால் சொன்னேன். நான் சொன்னதெல்லாம் ஒரு கோடியில் ஒரு சம்பவங்கள். ஆனால் இது சாம்பார் கொதிக்கிற சாம்பாரை கொண்டாந்து இது ஹாலில் வச்சுட்டு போக குழந்தை அதில் விழுந்து தோலெல்லாம் உறிஞ்சு வந்த சம்பவமெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்தது ஒன்றுன்னா பார்க்காதது எவ்வளவு. அதனால் சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக அந்த பிள்ளைங்க எங்கே போகுது வருதுன்னு அப்பப்போ உடனுக்குடனே பார்த்துட்டே இருக்கணும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. பூட்டின வீட்டுக்குள்ளே விட்டுறாங்க பிள்ளைங்க. வந்து நான்லாம் எங்கள் டாக்டர் வீட்டுக்கு இதுக்கு போனேன்னா, எப்பயாவது போனேன்னா பசங்க ரெண்டும் மரவட்டை மாதிரி சுருண்டு கட்டிலில் படுத்திருப்பாங்க உள்ளக்க. என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா சுருண்டு மொபைல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது தான்னாலும் எந்நேரமும் அதுலேயே கவனமாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் இது குறைஞ்சிருச்சுன்னா சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னா போடுறாங்க, சார்ஜ் போடுறாங்க. அந்த சார்ஜ் கொஞ்சம் ஏறுறதுக்குள்ளேயும் அவங்களுக்கு அப்படியே அவசரம், மனசு படபடக்குது. ஓடி போய் ஒரு 4-5 இதுதான் ஏறி இருக்கும் சார்ஜ். உடனே எடுத்துகிட்டு வந்து அதை பார்க்கறது, விளையாடுறது. விளையாட்டு தான், வேற எதுவும் அவங்க பார்க்கறது இல்லை. விளையாடிட்டு திரும்ப போய் மறுபடியும் சார்ஜ் போடுவாங்க. இது மாதிரிலாம் இருக்குது. பரவாயில்ல, இதுவே பரவாயில்லன்னு நினச்சிக்கிறலாம். சாயந்தரம் நேரத்தில் டே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வாங்கடா, ஏதாவது விளையாடுங்கடான்னு சொல்லுவாங்க. இவங்க ஃபுட்பால் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் விளையாடுவாங்க. விட்டோம்னா வீட்டுக்குள்ளேயே விளையாடி நான் போனேன்னாக்கா என்னைய கிண்டல் செய்வாங்க. அப்புறம் வந்து நான் அவங்க விளையாடுறத வீடியோ எடுப்பேன். எடுத்துட்டு இப்படி பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். வந்து லொடுக்குன்னு பிடுங்கிடுவாங்க. பிடுங்கி நான் எடுத்த அவங்களோட வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காது வீடியோவில் விளையாட பிடிக்கும். மொபைலில் இப்படி 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 செய்வாங்க படுத்துக்கிட்டே. ஆனால் அவங்க வீடியோவில் வர்றது அவங்களுக்கு பிடிக்காது. அது யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க, அதனால நாங்கள் வீடியோவுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, ஏதோ ஒரு சோகமாக ஆரம்பித்து ஒரு சந்தோஷமாக அதை முடிச்சிருவோன்னுட்டு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்களே பெரியவங்களே அப்படி சொல்கிறாங்க, சேவ் பத்திரமா இருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கொரோனா வந்ததுலேருந்து அந்த வார்த்தை வந்துருக்குது. நம்ம வந்து குழந்தைகள் விஷயத்துலையும் அசட்டையாக இருக்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை போட்டேன் நான். வேற ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வரேன்.